வைதேகி, என்னங்க என்னங்க வா? என்ன சீக்கிரம் வாங்க, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இங்க தோரம்பருப்பும் கள்ளப்பருப்பும் வாங்கிட்டு இருக்க. என்ன விஷயம் சொல்லு. நான் என் அப்பாவை பார்த்தங்க. அப்பாவை பாத்தியா? அவர் உன்னை பார்த்தாரா? இல்லங்க, நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். எங்க பார்த்த? ஸ்கூல்ல. ஸ்கூல்ல? நம்ம பரத்தோட ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டே நடந்தது இல்லங்க, அன்னைக்கு தான் பார்த்தேன். பரத்துக்காக ஐஸ்கிரீம் வாங்கலான்னு நான் வெளியில வந்தேன். வாங்கிட்டு திரும்பி பார்த்தா அப்பதான் நான் அப்பாவை பார்த்தேங்க. வைதேகி, நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேவையில்லாம வீட்டு விட்டு வெளியில வராது. அனாவசியமா பிரச்சனைகள் விலை கொடுத்து வாங்குற. இல்லங்க, இல்ல, சாரிங்க, சாரி. நீ உயிரோட இருக்கிற விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா ஆபத்து உனக்கு மட்டும் இல்ல, எனக்கு தான். நீ தான் உன்னோட எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் வைதேகி. கஷ்டம்தான். இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். நான் தான் அடிக்கடி உன்னை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வரேன் இல்ல, அப்புறம் என்ன? தெரியுங்க. சரி, நான் வரேன். இரு, நீ தனியா போக வேண்டாம். நானே உன்னை ட்ராப் பண்றேன். இனிமே புச்சால் தன்மா நடந்துக்கோ ப்ளீஸ். சரி, வா. அப்போ டீ எடுத்துன்னு வந்துட்டான். டீ நாம என்ன சும்மா சாப்பிட்றோம்? 2 ரூபாய் கொடுக்குறோம்ல, நம்ம டேஸ்ட் தானே சாப்பிட முடியும். ஊற்றி வெள்ளையை எடுத்துனோட அப்பாடா. ஏய் கொஞ்சம் இரு, கிளாஸை கழுவுனியா? ஆமாம் சார். என்ன நோமா சார், இது காசு வாங்குறல்ல, ஒழுங்கா போய் கிளாஸை சுத்தமாக கழுவி எடுத்துனா போ. ஏய் ஆமா, கிளாஸை கழுவி எடுத்துன்னு வர மாட்டியா? என்னடா இன்னும் முறைக்கிற? சார் இல்லை சார். என்ன மோரு? ஏய் என்ன நினைச்சுக்கிற மௌனா? அப்படியே ஏய், போட்டோ என்கிட்ட உன் வேலையை காமிக்கிறியா? என்ன சார் பிரச்சனை இப்ப? என்ன நான் கொடுக்க சொல்றேன், என்ன வேணுமா கேட்டு கொடுண்டா. அவன் உள்ள கூட்டு போ. போங்க சார், நீங்க போங்க சார். ஏய் ஆமா, உனக்காக விடுறேன். என்கிட்ட புதுசு சார், பேஜாராயிடும். போங்க சார். ஆனாலும் மாதவா, இது நமக்கு தேவைதானா? நீ ஊனு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாம், கண்ணை காட்டு. போய் அவனுங்கள என்ன அடிக்க போறியா? இதை பாரு, உழைச்சி தன்னோட சொந்த காலில் நிற்கணும்னு ஆசைப்படுறோம் எவனுமே ஆடாவடியில் இறங்க மாட்டான். ஏடா நாம எத்தனை நாள் எத்தனை பேரை கலாச்சிருப்போம். விட்றா, சொந்த உழைப்பில் சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, அது வரைக்கும் சந்தோஷமா இருப்போம். ஆனா இது எனக்கு உணர வச்சது என் ஜானகி தான்டா. ஏன்டா டே இந்த நேரத்தில் அந்த ஜானகி பத்தி? தப்புடா. அந்த ரவுடி பசங்க நம்மளை வம்புக்கு இழுத்த போது நான் திருப்பி அடிச்சிருப்பேன். ஏன் அடிக்கல? என் ஜானகி நினைச்சுதான்டா, அவளோட பொறுமையை நினைச்சுதான்டா. மாப்ள, அன்பு கிடைக்காம ஏங்கலாம்டா, ஆனா அடாவடி பசங்கன்னு பேர் எடுத்துடக்கூடாது. போடா போடா, கோவப்பட்ட நமக்கு தான்டா நஷ்டம். இப்ப நமக்கு என்ன வேணும்? அம்மாவுக்கு பணம் அனுப்பணும். அதை நம்ம சொந்தமா உழைச்சு அனுப்புறோம்ல, அம்மாவும் சந்தோஷமா இருக்காங்கல்ல, போறோம். போ, பால் பொங்கிட போகுது. அடிக்கிறான், போடா. ஹலோ ஹலோ ராஜேஸ்வரி, நான் விமலா பேசுறேன். ஹாய் விமலா, எங்க ரொம்ப நாளா போனே காணோம்? வெளியூர் போயிட்டேன். இப்போ ஒரு முக்கியமான விஷயமா தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். என்ன முக்கியமான விஷயம்? ஊட்டில இருக்கிற எங்க கெஸ்ட் ஹவுஸ விலைக்கு கொடுத்துடலாம்னு இருக்கேன். ஓ, உனக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ வாங்கணுங்கிற ஐடியா இருந்தா உன் ஹஸ்பண்டோட ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துறேன். என்ன சொல்ற? ஓகே, என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை காண்டாக்ட் பண்றேன். மிஸ் பண்ணிடாத. நல்ல கெஸ்ட் ஹவுஸ், வேற யாருக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. சீக்கிரமா பதில சொல்லு. சொல்ற பதிலே நல்ல பதிலா இருக்கணும். ஓகேப்பா.
நிச்சயமா காண்டாக்ட் பண்றேன். குட் நைட். குட் நைட். நல்ல ஐடியா தான். என்ன பண்ணலாம்? ராஜே, ம்? என்னவோ சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. அது ஒன்றும் இல்லைங்க. என் ஃப்ரெண்டு விமலா இல்ல, ஊட்டியில் இருக்கிற அவ கெஸ்ட் ஹவுஸை விற்க போறதா சொன்னா. என்ன வாங்கிக்கிறியான்னு கேட்டா, நான் உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொன்னேன். வெரி குட், வாங்கலாமே. இப்போ நம்ம அருணும் ஜானகியும் ஹனிமூன் ட்ரிப்பை பலமுறை மிஸ் பண்ணிட்டாங்க. முதல்ல அவங்கள அனுப்பி வைப்போம், அவங்க பங்களாவை பார்க்கட்டும். அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இமிடியேட்டா பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். ஆமா, வெரி குட் ஐடியா. எஸ். என்ன வெரி குட் ஐடியா? எல்லாம் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். எங்களை பத்தியா? ஆமா. நீயும் ஜானகியும் ஹனிமூனுக்கு ஊட்டிக்கு போறீங்க. ஊட்டிக்கு போறோம். ஹனிமூன் ட்ரிப்பா இல்ல, ஃபேமிலி டூரா போறோம். ஓகே ஓகே. ஆமா மாமா, ஜானகி சொல்றதுதான் கரெக்ட். நீங்களும் எப்ப பார்த்தாலும் பிசினஸ் டென்ஷன்லயே இருக்கீங்க. அக்காவுக்கும் இப்ப ரெஸ்ட் வேணும். நாம எல்லாரும் ஒண்ணா ஃபேமிலியா போயிட்டு வரலாம்ல? ஓகேடா. இப்போ நாம எல்லாரும் ஊட்டிக்கு போயிட்டோம்னு வச்சுக்க, ஆபீஸை யார் பாத்துக்குவா? நம்ம ரமேஷ் இருக்கார்ல, அவர் பாத்துக்கிட்டோம். ஆமா ஆமா, ஃபாரின் அனுப்பி படிக்க வச்சதெல்லாம் எதுக்காக? ஆபீஸ பாத்துக்கிட்டோம். என்னடா சொல்ற? ஓகே ராஜே, இப்போ ஊட்டிக்கு போறதுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணணும். ஓகேயா? கண்டிப்பா. நான் இப்பவே விமலாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். பண்ணு. ஓகே, குட் நைட். குட் நைட். திட்டம் போட்டு கழட்டி விட்டுட்டாங்க. அதுக்கு முன்னாடி உன்னை என்ன பண்றோம் பாரு. ஹலோ ஜானகி, நான் தான் பேசுறேன். ஆபீஸ் நேரத்துல வேலையை விட்டுட்டு என்ன ஃபோன்? நான் ஃபோன் பண்ண கூடாதா? பண்ணலாம். இந்த பொம்பளைங்களே இப்படிதான்ப்பா, மனசு நிறைய ஆசையை வச்சுக்கிட்டு வெளியில சொல்றதே கிடையாது. நீ கூட அப்படிதான். பட் ஆம்பளைங்களாம் ரொம்ப ஃப்ராங்கா இருப்பாங்க. ஆசைப்பட்டாங்கன்னா உடனே சொல்லிடுவாங்க. நான் கூட அப்படிதான். எங்க இருந்து பேசுறீங்க? ஆபீஸ்ல இருந்தா இல்ல செல்போன்ல இருந்து வெளியிலயா? ஏன்னா சாரோட மூடே வேற மாதிரி இருக்கே, அதான் கேட்டேன். உன் பக்கத்துல இருந்து தான் பேசுறேன். என்னது பக்கத்துல இருந்தா? பக்கத்துலனா என் மனசுக்குள்ள நீ இருக்க. மனசுக்கும் வாய்க்கும் ரொம்ப தூரம் இல்லையே, அத சொன்னேன். சார், நான் உங்க காதலியா இருக்கும்போது இப்படி எல்லாம் பேசி ஐஸ் வச்சிருக்கலாம். ஆனா இப்ப நான் உங்க வைஃப். எதுக்கு வீணா பெணாத்துறீங்க? நீ எப்பவுமே எனக்கு காதலி தான். சரி, நாம ரெண்டு பேரும் இன்னைக்கு எங்கேயாவது வெளியில போயிட்டு வருவோமா? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் எவ்வளவு நாள் ஆகுது. சரி, ஏதாவது படத்துக்கு போவோமா? உனக்கு என்ன படம் பிடிக்கும்? எனக்கு இந்த சூப்பர்மேன், ஜுராசிக் பார்க், அப்புறம் இந்த கார்ட்டூன் மூவிஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏய், குழந்தைத்தனமான டேஸ்டா இருக்கு. ஓகே, இப்போ கூட உன்னோட டேஸ்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் வந்திருக்கு, ஸ்பைடர் மேனுங்கிற படம். போலாமா? நீ உட்காந்து படம் பாரு, நான் உன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு. இல்ல இல்ல ஜானகி, நான் சொல்ல வந்தது நானும் படம் பார்க்கறேன்னு சொன்னேன். ரொம்ப வழியாதீங்க. என் ஸ்வீட்டுக்கு பிடிச்ச ஸ்வீட் எது சொல்லு, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். எனக்கு ரசகுல்லா பிடிக்கும். ரசகுல்லா தான்? ஏன் ரசகுல்லாவுக்கு பிடிக்குமா? ஜானகி, ஐயோ அக்கா கூப்பிடுறாங்க, நான் வச்சிடுறேன். ஏய் வச்சிடாத, ஒரு முக்கியமான விஷயம். சீக்கிரம் சொல்லுங்க. சீ, நீங்க ரொம்ப மோசம். அண்ணி, என்ன ரொம்ப ரமேஷ்? நேரமா ஃபோன் பேசிட்டு இருந்தீங்க போல. இல்ல, நானும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப நேரமா, கிடைக்கவே இல்ல லைன், அதான் கேட்டேன். ஆமா, நான் தான் போன்ல பேசிட்டு இருந்தேன். யார நீ போன்ல? அண்ணனா? ஆமா. என்ன சொன்னா? ஒண்ணும் இல்ல ரமேஷ். சரி நீ everything is special. ரசகுல்லா உன்னை டேஸ்ட் பண்ணாம விடவே மாட்டேன்.
சந்தன பொட்டு வச்சு விட்டியே அதுக்கு, எனக்கு ஜிப்பா மாட்டி விட்டியே அதுக்கு, என்ன ரவுடிங்க கிட்ட அடி வாங்க வச்சல்ல அதுக்கு தான் இது. மொத்தத்துல என்ன பஞ்சர் ஆக்கிட்டியே உனக்கு, அதுக்காக தான் இது கொஞ்சம் இது கொஞ்சம் இது எல்லாமே. சந்தன பொட்டு வச்சப்பவே நான் கொஞ்சம் சந்தேகப்பட்டிருக்கணும். ஆனா ஐயர் வீடுன்னு சொல்லி சின்னதா சபலப்பட வச்சுட்டேன். உன்னை நான் நேரடியா தாக்கியிருப்பேன். இந்த மார்ட்டினுக்கு பயம் கிடையாது. ஆனா நீ அப்பப்போ கொடுக்குற 50-100க்காக தான் திங்க் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த மாத்திரை கலக்கிற கலக்கல அவனுக்கு வாந்தி பேதி மட்டும் இல்ல, குடலு குந்தாணி எல்லாம் வெளியே வரணும். டேய் மச்சான், ஜூஸ் சாப்பிடு. என்னடா திடீர்னு ஜூஸ் எல்லாம் கவனிப்பு பலமா இருக்கு? டேய், காலையில இருந்து நீ பொக்கே கட்டி கட்டி களைச்சு போயிருப்பேன்றதுக்காக ஜூஸ் கொண்டு வந்திருக்க, எடுத்து குடுறா. சரி குடு, நீ ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்க, உன் ஆசையை ஏன் கெடுப்பானே? டேய் ஒண்ணு கலக்கல. டேய், இது என்ன ஜின்ன ரம்மாடா கலக்கிறதுக்கு? உன் உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்ன்றதுக்காக ஜூஸ் கலக்கி கொண்டு வந்திருக்க, என்ன சந்தேகப்படுறிய? ஸ்டூபிட் ஃபெலோ. கோச்சுக்காத மாமா, ஆரஞ்சு ஜூஸ்ல சாக்லேட் கலப்பாங்கல்ல, அதான் கேட்டேன். உனக்கு கொஞ்சம்? எனக்கு வேணாம், நீயே குடி. சரி நானே ஃபுல்லா தாக்குறேன். டேய், என்னடா சாவுக்கு முன்னால கூத்தாடுற மாதிரி என் பின்னால கூத்தாடுற? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாவ போற, அப்ப நான் ஆடுறேன் பாரு டேய், ஆட்டம். என்னடா யோசனை? ஒண்ணுல, நான் பாத்ரூம்ல போய் தண்ணி பிடிச்சி வச்சிடறேன். டேய், அதெல்லாம் காலையில பிடிச்சி வச்சிட்டேன். எல்லாம் நீ முன்னேற்பாட்டோட தான் இருக்கியா? ஐயோ ஐயோ ஒண்ணு அச்சக்கு குமுக்கு அச்சக்கு குமுக்கு அச்சக்கு குமுக்கு அச்சக்கு குமுக்கு மாட்டே. சிவராமன். நான் தாங்க ராஜி பேசுறேன். சொல் ராஜி. ஆட்டோ டிரைவருக்கு உடம்பு சரியில்லையா, நீங்க பரத்தை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துருங்க. என்னம்மா அது? எனக்கு இங்க ஆபீஸ்ல எக்கச்சக்கமா வேலை இருக்குமா? நீ ராமுவையோ மாமியோ அனுப்பிச்சு பரத்தை கூட்டிட்டு வர சொல்ல வேண்டியதானே? அவங்க பொறுப்பா கூட்டிட்டு வர மாட்டாங்க, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நம்ம கார் வேற இல்ல, இல்லன்னா நானே எடுத்துட்டு போயிருப்பேன். அப்படியா? என்ன அப்படியான்னு யோசிக்கிறீங்க? இப்ப நீங்க போறீங்களா இல்ல நான் ஒரு டாக்ஸி எடுத்துட்டு போட்டுமா? ஐயோ இல்லம்மா, வேண்டாம்மா, நானே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். மறந்துடாதீங்க, சரியா போய் கூட்டிட்டு வாங்க. அப்புறம் வேலை இருந்தது பிஸியா இருந்துட்டேன்னு சொல்லி சாக்கு சொல்லாதீங்க. சொல்ல மாட்டேன், நானே போய் பத்திரமா பரத்தை அழைச்சிட்டு வந்துடுறேன். போதுமா? சரி. பால் போடுறா, பால் போடு. போடு, சீக்கிரம் போடு. சீக்கிரம் போடா. அப்படியே தான் போடு. பரத், சூப்பர் பரத். பரத், ரொம்ப நல்லா போட்டுருக்க.
பரத் அப்படியே தான் பரத் ஏன் ஏய் ஏன்டா ஐயோ பரத் டேய் நம்ம ஃப்ரெண்ட் தள்ளி விட்டான்டா சீக்கிரமா போடா கிளாஸ் சரி பால் போடு சீக்கிரம் பால் போடு சீக்கிரம் பால் போடுறா நல்லா போடுறடா சூப்பர்டா பால் போடுறா என்னைக்கு நமக்கு ஃப்ரீ கிடைக்கும் சீக்கிரம் பால் போடு போலாமா? பரத் விளையாடுறத ப்ளீஸ் வா. உங்ககிட்ட தான் சொல்றேன், போலாமா? சரி வா. வைதேகி வா. வா. வைதேகி உட்கார். வைதேகி உள்ள உட்காருன்னு சொன்ன. உட்கார். என்ன வைதேகி இது புது பழக்கம்? பழச மறக்க முடியலையே. உன்னை பழச மறக்கணும்னு சொல்றேன், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கன்னு சொல்றேன். முடியலையே. இது பாரு வைதேகி, இப்படி ஒரு உறவு இருக்கிறது தெரிஞ்சா அதனால பாதிக்கப்பட போறது பரத்தோட எதிர்காலம் மட்டும் இல்ல, ராஜேஸ்வரியோட நிகழ்காலமும் தான்.